இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். என்னாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 24, 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளில் நொறுக்கி சேத் புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலமாகும். ஏதோம் சுதந்திரமாகும். சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நமக்கான மன்னா கொடுக்கிற வேண்டிய மன்னா வார்த்தை என்னவென்றால், உனக்கு ஒரு நட்சத்திரம் தோன்ற போகிறது. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரத்தை நீ பார்க்க போறீங்க. ஆமென். ஒரு விடிவெளி நட்சத்திரம். ஒரு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுமா? யாக்கோபிலிருந்து உதிக்கும். அல்லேலூயா. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி தேவ வசனம் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. பொதுவாகவே நட்சத்திரத்துடைய வேலை எப்ப தெரியும்? நட்சத்திரம் எப்ப தெரியும்? பகல்லையா? ஆமா, நைட்டு சரியா ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு மேல என்ன சூரியன் மறைஞ்ச உடனே அதனுடைய நைட் அந்த பிரகாசம் இருட்டு பகுதியில ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஆமென். சுத்தியும் இருட்டு, ஆனா அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, நீங்க தான் நட்சத்திரமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில எல்லாம் இருட்டா இருக்கலாம், எல்லாம் இருட்டா இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருட்டிலே நீ வெளிப்பாய். அல்லேலூயா சொல்லுவோம். இருளில் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே உதிக்கிற வெளிச்சத்தை போல அவன் வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. ஆமென். அப்ப இருளில் இருக்கிற எல்லாம் இருட்டுதான், ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இப்படி கலக்க கூடாது, எல்லாமே இருட்டா இருக்கு, என் வாழ்க்கை இருட்டா இருப்பான் இல்ல. நீங்க உலகத்தார் அல்ல அப்படி சொன்னாரா இல்லையா? உலகத்தார், நான் உலகத்துல உங்களை என்ன பண்ணேன்? பிரித்து எடுத்தேன். நீ என் ஜனம் சொல்லி உன் நெத்திலே நாமத்தை எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால சொன்னா, உன் வலதுகையை பிடித்துக் கொண்டு உனக்கு பயப்படாத என்று சொல்லுகிறவ, நீ எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தை பிரித்தெடுத்து வந்த தேவனாய் கர்த்தர்னா, நீங்க அநேகருடைய வாழ்க்கையில எகிப்தை போலதான் வேதனையில இருக்கிறீங்க. நிச்சயமா புறப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல கை கொண்டு, நிச்சயமா உங்க எகிப்தின் வாழ்க்கை மாறும், காணா உதிக்கும். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆமென். நிச்சயமா எகிப்து சூழலை மாற்றப்படும். நீ எகிப்திலிருந்து புறப்படுவாய். அல்லேலூயா. எகிப்துல என்ன அர்த்தம்? கர்த்தர் இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. கர்த்தரை அறிஞ்சிருந்தாலும் மற்றவங்களால வருகிற பாதிப்பு, கர்த்தரை பிரியப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை, எகிப்தை விட்டு புறப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, தேவன் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், தேவன் இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன். எகிப்து என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிடையாது எகிப்து. எகிப்துல பஞ்சம் முளைக்கிறது, ஏதோ போய் சேர்ந்தாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சம் முளைக்கதான் எகிப்து போனாங்க. ஹலோ, எங்க போனாங்க? எகிப்து எப்படி போனாங்க? பரிதா போனாங்க, பஞ்சம் முளைக்க போனாங்க. 75 பேர் போனாங்க. ஏதோ விதத்துல பூர்வீகம், அதை நான் பூர்வீகம்னு சொல்றேன். பூர்வீகமா நீ ஏதோ வாழ்ந்துட்டாச்சு, ஆனா கர்த்தர் எல்லா பூர்வீக அடிமைத்தனத்தினுடைய விடுதலை ஆக்கி, அல்லேலூயா, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்தை உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன் குடும்பம் நாட்டப்படும், உன் பிள்ளைகள் அங்க நாட்டப்படுவார்கள், உன் கண்ணீரின் தேசத்தில் நீ வெளியே வருவாய். ரீகடரா ஸ்ரீமலரா காந்தர் ரோகரா, நீ கண்ணீரின் சூழ்நிலை பள்ளத்தாக்களில் வெளியே வருவாய். உன்னை நீரூற்றாக்கி கொள்ளும் வழிக்கிறாங்க. உன்னை அந்த கண்ணீரின் தேசத்தில் உன்னை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக நான் உனக்கு உண்டு பண்ணின வாழ்க்கை வாழும்படி செய்வேன் என்று கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு தேசத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். என் தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கண்ட எல்லா எகிப்தின் அடிமைத்தனம், நான் பார்க்கிற உலகம் தான் உண்மையான உலகமா நினைக்க கூடாது.
அதெல்லாம் சும்மா மாயை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து நீங்க பார்க்கிற பிரச்சனைகள் மாயை. காணல் நீர். காணல் நீர் என்ன தெரியுமா? ரோட்ல நல்ல உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ரோட்ல தூரத்துல பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்த்தா என்ன? மாய தோற்றம். இன்னைக்கு நீ பார்க்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாய தோற்றம். அல்லேலூயா. சொல்லி கடந்து போயிடும். ஆமென். எல்லா பிரச்சனையும் கடந்து போயிடும். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆமென். நீ எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணுவேன். நீ அடிமைத்தன தேசத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருவாய். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு என்ன பண்ணுவேன்? கொண்டு போய் சேர்வேன். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத ஒரு தேசம், நீ எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கைக்குள்ளே உன்னை வழி நடத்துவேன். எதிர்பார்க்காத சூழ்நிலை உனக்கா வரும். அல்லேலூயா. அது நன்மைக்கு ஏதுவான சூழ்நிலை. சொல்லுங்க, நன்மைக்கு ஏதுவான சூழ்நிலை. அல்லேலூயா. நன்மையான சூழ்நிலைகளை என்னை சூழ்ந்து கொள்கிறோம். ஆமென். எப்படா அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை என்னை விட்டு வெளியேறி புலம்பிட்டு இருக்கிற அல்லவா, கர்த்தர் சொல்றாரு, கானானுக்கு உன்னை கொண்டு வருவேன். கானானின் சீசன் உனக்கு இறங்கி வரும். ஆமென். அப்ப என்ன நடக்குது இங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீ உனக்கு ஒரு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. ஆமென். இந்த நட்சத்திரம் என்ன நடக்குதா, இரவெல்லாம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த நட்சத்திரம் என்ன சொல்லிச்சு? 7 மணிக்கு இப்பதான் தொடங்கியிருக்கேப்பா. நான் என்ன பண்ணிருக்கேன்? இப்பதான் நான் என் வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறேன்? தொடங்கியிருக்கேன். 7 மணி ஆரம்பிச்சிருச்சு, இருட்டாயிருச்சு, நான் பாரு பிரகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னை சுற்றில என்ன வந்துருச்சு? இருட்டு வந்துருச்சு. 7 மணி ஆச்சு, அது இப்பதான் தொடங்கியிருக்கேன்னு சொல்லி அப்படியே போகுது. ஆனா அது அந்த 7 மணில இருந்து 8 மணிக்கு அது என்ன பண்ணுது? கடந்து போகுதா இல்லையா? போகுதா இல்லையா? உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கடந்து போயிருவீங்க. அல்லேலூயா. நீங்க கடக்க போறீங்க. ஆமென். நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. 7 மணிக்கே பிரகாசம் பண்ணிட்டு இருக்காது. அது 8 மணிக்கு என்ன பண்ணாதோ மீண்டும் பிரகாசிக்கும். ஆமென். அடுத்து 9 மணிக்கு பிரகாசிக்காது. அந்த 9 மணிக்கு பிரகாசிக்கும் என்னன்னு சொல்லுவோம்? ரெண்டு நேரத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப அது என்ன சொல்லும்? அந்த நட்சத்திரம் என்னை 7 மணிக்கு கடக்க வைத்த தேவன் 8 மணிக்கு கடக்க வைத்த தேவனுக்கு நன்றின்னு சொல்லும். அல்லேலூயா சொல்லும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நட்சத்திரம் இருட்டுதான், பிடிக்காத ஒரு சூழ்நிலை தான். இருட்டு யாருன்னா பிடிக்குமா? அந்த காலம் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா அந்த காலத்திலேயே நான் பிரகாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த வெளிச்சம், அந்த நட்சத்திரம் சொல்லுது, என் அந்தகாரம் மாறணுமே. அல்லேலூயா. என் அந்தகாரம் மாறணுமே. ஆனா அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மணி நேரம் பொறுமையா பிரகாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய குணாதிசயத்தை விட்டுறாத. அல்லேலூயா. நீ பிரகாசிக்க பிறந்தவள். அல்லேலூயா சொல்லுமா. பக்கத்துல நீங்க பிரகாசிக்க பிறந்தவங்க. நம்பிக்கை விட்டுறாதீங்க, உங்களுடைய கேரக்டரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆமென். அந்த நட்சத்திரம் ஒரு நாளாவது எல்லாம் இருட்டா இருக்கு, நானும் கொஞ்சம் இருட்டா மாதிரி சொல்லியிருக்கா? என்னைக்கா அழுது இருக்கா? அல்லேலூயா. ஒரு நாள் அழுது கிடையாது. என் குணத்தை, என் கேரக்டரை எந்த பிசாசு அழிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். எந்த பிரச்சனை அழிக்க முடியாதியா? எந்த காரியங்களை சூழ்ந்து கொண்டாலும் நான் பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்ற. கிறிஸ்துவுக்குள் நட்சத்திரங்களா உங்களுக்கு தெரிந்து கொண்டார். ஒரு காலத்துல நீங்க மறைந்து இருக்கலாம், ஒரு காலத்துல கர்த்தரை அறியாத நாட்கள் மறைந்து இருக்கலாம். இனி நீ மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல. அல்லேலூயா. உன்னை வெளிப்பட பண்ணுவேன். ஆமென். நீ மறைவான பட்டணம் அல்ல, மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. அப்படியே நீ மறைந்திருந்தால் மறைந்திருக்க மாட்டாய், உன்னை வெளிப்பட பண்ணுவேன். ஆமென். அப்ப அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுதா? ஒவ்வொரு மணி நேரத்தை கடந்து போய்கிட்டே போகட்டும். எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் போகட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 7 மணி 8 மணி போகும்போது கூட டைம் கூட இருட்டு கூடும். இருட்டு என்ன பண்ணும்? கூடும். அந்த உச்சி. அப்ப அந்த நட்சத்திரம், ஐயோ நம்ம தொடங்கிட்டோம், இன்னும் பிரச்சனை கூட போதோன்னு பயப்படாது, தாண்டி வருவேன். அல்லேலூயா சொல்லுவோம். தாண்டி வந்துருவேன். ஆமென். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு இருட்டும் என்னை கூடாதியா. என் கேரக்டர், என்னுடைய குணாதிசயம், கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசம் என்னைக்கும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரகாசித்துக் கொண்டே இருங்க. யாருக்கா இறங்கி போவாது. அல்லேலூயா. நான் கேரக்டர் சொல்ல வரல, அதாவது ஒருத்தர் தாழ்த்தி ஜெபிக்கிறோம், அன்பா இருக்கும், அதை நான் சொல்ல வரல.
எந்த பிரச்சனையால உங்களை காயப்படுத்திக் கொள்ளாதீங்க. ஆமென். உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை ஏன் விட்டு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கான ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னைக்குமே கணவன் மனைவிக்கு நான் சொல்லுவேன், கணவன் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, அவருக்கு நான் அடிமையா தான் இருக்கணும்னு அவசியம். ஆமென். அல்லேலூயா. நீங்க அவருக்கு அடிமை கிடையாது. ஆமென். கர்த்தர் ஒருவருக்கு தான் அடிமையா இருக்கணும். அவருக்கு உதவியாளர். நீங்க யாரு? உதவியாளர். ஒரு கணவன் மனைவி ஒரு கடையை போட்டுக்கான்னு வச்சுருவோம். கல்லாப்பட்டியில கணவன் பார்த்துக்கிறாரு, பொருளை யார் எடுத்து கொடுக்குறா? மனைவி எடுத்து கொடுக்குறது. இதுல யார் ரெண்டு பெரியவங்க? ரெண்டு பேரும் இயங்கணும். அல்லேலூயா சொல்லுமா. ரெண்டு பேர் இயங்கினாதான் கடை ஓடும். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு ஆள் கடையை விட்டு வெளியே போனா கஷ்டம், ரெண்டு பேரும் கடையை மூடினா சுத்தம். ரெண்டு பேரும் இருக்கணும், ஆனா கடையை நடத்தப்படும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த கடைக்குள்ள நீ கல்லாப்பட்டியில உட்காந்து, நான் தான் கல்லாப்பட்டியில உட்காந்து, நான் தான் பெரிய ஆளு சொல்ல முடியாது. நான் போட்டாதான் உனக்கே வரணும். ஆமென். உடனே நீங்க நான் தான் எவ்வளவு வேலை பார்க்கிறேன், நீ உட்காந்துட்டே இருக்க, உன்னை விட நான் தான் பெரிய ஆளு சொல்லக்கூடாது மனைவி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் திருமண உடன்படிக்கை எப்படி வச்சுக்கலாம்? ரெண்டு பேரும் வேலை பாருங்கன்னு வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுமா. ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க? வேலை பாருங்க. அல்லது ரெண்டு பேரும் இயங்கணும். குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் கத்த வச்சிருக்காரு. மனைவி செய்ய வேண்டிய ரோல் மனைவி தான் செய்ய முடியும், கணவன் செய்ய வேண்டிய ரோலை கணவன் செய்ய முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கணவன் மனைவிக்கு போராட்டத்துல ஆண்டவர் அடிமையா இருக்க விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க அவருக்கு அடிமை இல்லை, அவங்க உங்களுக்கும் அடிமை இல்லை. ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒரு அன்பினால் அடிமையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்துவின் அன்புகள் நிரப்பும் பொழுது கிறிஸ்துக்குள்ளான ஒரு அன்புக்குள்ள என்ன பண்ண வரலாம் முடியல. அதுக்காக மாம்சிக அடிமைகள் கிடையாது. ஆமே. கணவன் செய்ய வேண்டிய ரோல் அவன் செய்யணும், மனைவி செய்ய வேண்டிய ரோல் அவன் செஞ்சிடணும். ரெண்டு பேரும் ஒருக்கு உதவிக்காத திருமண உடன்படிக்கை கட்ட. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற அடிமையை உனக்கு தருவிக்கிறாரா? என்ன சொன்னாரு? சொல்லுங்க, துணை. சொல்லுங்க, துணை. துணைனா ஹெல்ப்பர். என்ன அர்த்தம்? உதவியாளர். உங்க கணவனுக்கு நீங்க உதவி செய்யணும், அவ்வளவுதான். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அவர் உங்களை மூலம் நீங்க இருந்தா அவரும் ஓட முடியாது. புரிஞ்சுங்க. இதான் கணவன் மனைவி ஒரே சரீரம். சரி, தலை கால் என்ன பண்ணாது? ஒண்ணு கொண்டு பிரிஞ்சு நிக்காது, ஓட முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு. அப்போ துணையை தான் கட்ட கொடுத்தார். அந்த துணை என்ன செய்யணும்? அவருடைய பாதை அவர் செய்யறது. நீங்க செய்யறது செய்யுங்க, நான் செய்யறது நான் செய்வேன். ஆகும்போது நம்ம ரெண்டு பேரும் செய்யறது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. குடும்பம் கட்டுவதற்காக. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதா? இந்த கேரக்டர்ஸ், இந்த நட்சத்திரம் அதோடைய தன்மை என்ன பண்ணவில்லை? இழக்கவில்லை. ஆமென். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய தன்மை இழந்து போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசம் அழிந்து போகாது. ஆமென். மகா பெரிய பாரம் மேல வந்தாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசம் ஒரு நாள் என்ன பண்ணாது? அழிந்து போகாது. ஒவ்வொரு மணி நேரம் கூட கூட இருட்டு கூடுது. கடைசியில இப்ப அந்த நட்சத்திரம் பேசுதான். எத்தனை மணிக்கு? நடுராத்திரி 12 மணிக்கு பேசுதான். இவ்வளவு நாள் கொண்டு வந்து பாதி மட்டும் என்னை நடத்திட்டாரு. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் பாட்டு பாடுதா? என்ன? இம்மட்டும் உதவின எபனேசரே பாடுதான். எத்தனை மணி நேரம்? நடு பாதி வரைக்கும் எனக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு நாளுக்களும் கடத்தப்பட நீங்க போக போக நன்றி செலுத்தணும். ஆமென். கர்த்தாவே, அதனால இந்த வருஷத்துல கடைசி நாட்கள்ல கூடியிருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு அப்பா, இந்த வருஷ துவக்கத்துல எப்படி இருந்தோம்? இன்னைக்கு எங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. நன்றி செலுத்த ஆரம்பிக்குது அந்த நட்சத்திரம். 12 மணிக்கு துதிக்குது. இவ்வளவு நாள் கண்டிட்டோமே, பரவாயில்லையே, தாண்டி வந்துட்டோமே. அல்லேலூயா சொல்லுவோம். 12 மணிக்கு உச்சகட்ட பிரச்சனை, 12 மணிக்கு உச்சகட்ட அழுத்தம், உச்சகட்ட இருட்டு, ஆனா அழியுது. அல்லேலூயா சொல்லுவோம். எந்த பாதிப்பும் இல்லையே. ஆமென். அந்த நட்சத்திரம் பாடிக்கிட்டே போனான், அப்படியே துதிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில இப்ப காலையில் விடிய எத்தனை மணிக்கு? 5 மணி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வெறும் நட்சத்திரத்தை சொல்லல, விடிவெள்ளி நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? நீங்க விடிவெளி நட்சத்திரம் என்ன அர்த்தம்னா, விடிவெளி நட்சத்திரம் எத்தனை மணிக்கு தெரியும்னா காலையில 6 மணிக்கு தெரியும். எத்தனை மணிக்கு தெரியும்? நல்ல பிரகாசிக்கும், பெரிய நட்சத்திரமா இருக்கும். அந்த நட்சத்திரம் வந்தாலே என்ன சொல்லுதுன்னா,
உனக்கு ஒரு சூரியன் வந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. உனக்கு ஒரு சூரியன் வந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. உன்னை தேடி ஒரு பிரகாசம் வந்து கொண்டிருக்கிறது. நீ மின்னிக்கிட்டே இருந்த இந்த மின்னுதை நீ குறைக்கவே இல்லை. இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு நஷ்டத்தையும் நீ தாங்கிக்கிட்டு தொடர்ந்து மின்னிக்கிட்டே இருந்த. உனக்கு மின்னுவதற்கு ஒரு பலன் இருக்குது. உன்னுடைய மின்னுதல் பெருசா மாற போகுது. அல்லேலூயா. நீ சூரியனை போல பிரகாசிக்கப்பட போகிறாய். அல்லேலூயா. அந்த 6 மணிக்கு அந்த நட்சத்திரம் பேச துதிக்க ஆரம்பிக்குதான். நல்ல பிரகாசம். விடிவெள்ளி நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? ஆண்டவர். அதனால விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சிருக்கோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க சத்தமா. 2:28. வெளிப்படுத்துற விசேஷம் 2:28. ஹalleluya ஹalleluya. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். என்ன நட்சத்திரத்தை உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு? விடிவெள்ளி நட்சத்திரம். ஹalleluya சொல்லுங்க. என்ன நட்சத்திரம்? விடிவெள்ளி நட்சத்திரம். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பார்டருக்கு வந்துட்டீங்க. ஹalleluya. உங்க குடும்ப பார்டருக்கு வந்துருச்சு. ஆமென். பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. விடிவெள்ளி நட்சத்திரம் தான் கர்த்தருடைய சொன்னார். வெறும் நட்சத்திரம் சொல்லல. நான் உனக்கு என்ன நட்சத்திரம் தருவேன்? இதை யார் சொல்ற? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன நட்சத்திரம் தருவேன்? விடிவெள்ளி நட்சத்திரம். அப்படின்னா எத்தனை மணிக்கா? நீ உன்னுடைய லொகேஷன் எங்க போச்சு? நீ 7 மணிக்கு நிக்கல, நடுராத்திரில நிக்கல, 12 மணிக்கு நிக்கல. இப்ப எங்க நிக்கிற? 6 மணிக்கு. ஹalleluya. எத்தனை மணிக்கு நிக்கிறீங்க? 6 மணி விடிகாலைக்கு வந்துட்டீங்க. சூரியன் உதிச்சு வருது உன்னை தேடி. ஹalleluya சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை தேடி பெரிய சூரியன் வருகிறது. ஹalleluya. அந்த நட்சத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரம் பிரகாசிச்சுட்டே இருக்குது. திடீர் கிழக்கிலிருந்து என்ன வருது? நான் விசுவாசி கிழக்கிலிருந்து நன்மைகள் வருவதாக. ஹalleluya. கிழக்கு பகுதியிலிருந்து ஆசீர்வாதம் வருவதாக. ஆமென். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு தொழுது கொள்ள வந்தோம் என்று 3 பேர் சொன்னாங்க. யாரு? சாஸ்திரிகள். கிழக்கிலே நட்சத்திரம். நட்சத்திரம் எங்க வருது? கிழக்கு பகுதி. ஒரு ஆசீர்வாதமான பகுதி. ஹalleluya சொல்லுங்க. கிழக்கு பகுதியிலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க. ஆமென். நமக்கு நாலு நட்சத்திரம் பார்க்கறது கிடையாது. ஆனா வேதம் கிழக்கிலிருந்து தோன்றுகிற ஒரு வசனம் சொல்லும் பொழுது நாம் மதிக்கிற வசனங்கள். ஹalleluya சொல்லுங்க. வேத வசனங்களை நான் மதிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தையை நான் மதிக்கிறேன். கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு நட்சத்திரம் வந்தது. ஹalleluya. கிழக்கு பகுதியிலிருந்து உங்களுக்கு நன்மை வருவதாக. ஆமென். அப்ப என்ன நடக்குதா? 3 சாஸ்திரிகள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார? இயேசு கிறிஸ்து. எங்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை தொழுது கொள்ள வரோம்னு சொல்லிட்டு 3 பேர் சும்மா வரல, கையில இடத்தை எடுத்துட்டு வராங்க. ஹalleluya சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாருன்னா எல்லாம் தேடி வர கையில பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமென். ஹalleluya. நீங்க நினைக்கிற மாதிரி கோழி சாவாடை பிடிச்சிட்டு வர்றதில்லை. உங்களை பார்க்க ஒரு கோழி கொண்டு வந்து சாவாடை கொண்டு வந்து அதெல்லாம் காட்டிலும் மேன்மையானவைகளை கொண்டு வர தேவன். ஹalleluya ஹalleluya. கிறிஸ்து உனக்குள்ள பிறந்திருக்கும் பொழுது இங்க என்ன நடக்குதா? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டோம். கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டோம். நட்சத்திரம் என்ன பண்ணுது? இவங்களை வழிகாட்டுகிற நட்சத்திரம். ஹalleluya சொல்லுமா. இன்னைக்கு நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? சில வழிகளை திறக்க போகிறார். ஹalleluya. வழிகாட்டுகிற நட்சத்திரம் உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென். சில கனெக்ஷன், லார்ட் ஆஃப் கனெக்ஷன், சில ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், சில தொடர்புகளை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பார் தேவன். அது ஒரு மகிமையான தொடர்பா இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதமான தொடர்பா இருக்கும். எப்படி அந்த சாஸ்திரிகளை தேவன் கனெக்ட் பண்ண வச்சாரு, அந்த சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரத்தை கொண்டு கனெக்ட் பண்ண வச்சது போல நன்மையான ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆசீர்வாதமான ரீகாரா ஷாபரா கரவரையா திருடனே சாங்கரவா பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள். ஹalleluya சொல்லுமா. 3 பேர் தேடி யார? இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் சொல்லப்படும் போது தேடி வராங்க. 3 சாஸ்திரிகளை யார் நடத்தினா? நட்சத்திரம் அவளுக்கு வழிகாட்டினது. ஹalleluya. நட்சத்திரமா நீங்க இருப்பீங்கன்னா உங்க மூலமாக நன்மைகள் வரும். ஹalleluya. நீங்க 4 பேருக்கு நன்மையா இருப்பீங்க. உங்களை தேடி நட்சத்திரத்தை கண்டு உங்களை தேடி வருவார்கள். ஹalleluya. நீங்களே விடிவெள்ளி நட்சத்திரமா இருப்பீங்க. எல்லாரையும் வர வளைப்பீங்க. ஆமென்.
உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய குணாதிசயம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் விருத்தி அடையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள நீ வச்சிருக்கிற விசுவாசம் பிரகாசிக்கட்டும். ஆமென். அந்த பிரகாசத்தை தேடி நிறைய பேர் வருவார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தெய்வீக தொடர்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. தெய்வீக தொடர்புகளை கர்த்தர் உண்டாக்கி தருவாராக. உன்னை ஆசீர்வதிக்கும்படியா ஜனங்கள் தேடி வருவார்களாக. ஹல்லேலூயா. பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? 3 பேர் வர்றாங்க. வந்து வெறுங்கையா வந்தாங்களா? என்ன எடுத்துட்டு வந்தாங்க? பொன்னையும் தூபகற்பத்தையும் வெள்ளை போலத்தையும் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் வரும். அல்லேலூயா. சொல்லுங்க, பொண்ணு வரும். ஆமென். பொண்ணை தேடி நீங்க போக கூடாது, பொண்ணு உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சொல்லுமா, வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் சும்மா உனக்கு கை விட மாட்டார். உனக்கு தேவையான பொண்ணை வெள்ளி தருவார். அல்லேலூயா. கையை பிடிச்சு பக்கத்துல பார்த்து நீங்க கர்த்தரை தேடிட்டே இருங்க. சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடிட்டே இருங்க. உங்களுக்கு கர்த்தர் பொன்னையும் வெள்ளியையும் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ளியும் பொன்னும் யாருடையது? பால்காரனுடையதா? சத்தமா சொல்லுங்க. எங்க ஊருக்காரர் இருக்காருங்க, அவர் இதுங்க, அவருக்கு என்ன எல்லாம் வச்சிருக்காரு வீட்டுக்குள்ள. அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம். அவரை காட்டி ஒரு பெரிய வச்சிருக்காரு மேல. ஹல்லேலூயா. உங்க அப்பா வச்சிருக்காரு பெரிய சொத்துக்காரு. ஹல்லேலூயா. முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா பெரிய சீமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆபிரகாமே சீமானாய் மாத்தினார். ஆமென். இந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்க சும்மா எதிர்த்து நினைக்கிறீங்க. உண்மையா சொல்ல, சத்தியத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பிள்ளை தானே? அதான் டவுட் இருக்கா? யாருக்கு பிள்ளை? யாருக்கு பிள்ளை? ஏசப்பாவுக்கு ஒரு பிள்ளை. ஆனா ஏசப்பாவுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? பிதா. பிதாவுக்கு பிள்ளை இருக்கீங்களா? உங்க பிதா எப்படிப்பட்டவரு? என்ன சம்பந்தாரு? ஒண்ணு கஞ்சிக்கலாம் வெளியில அவரா? எல்லாம் வச்சுக்காரா இல்லையா? நீங்க பிள்ளைங்கிற சந்தேகமா இருக்கா? அப்ப பிள்ளைன்னா உங்க அப்பா இது உங்களுக்கு தானே வருமா இருக்கிறதா? அப்போ கர்த்தரை தேர்வுக்கு என்ன வராது? அந்த நன்மையில் என்ன இருக்குது? வெள்ளியும் பொண்ணும் ஒரே விடாம வரும். அல்லேலூயா. சொல்லுவோம். எப்படி வரும்னு கணக்கு போடக்கூடாது வீட்டுக்குள்ள. எனக்கு தெரியாது. ஆமென். பாஸ்ட் வந்து உங்க மண்டையை பிடிச்சி ஆண்டி உனக்கு அந்த பகுதியில இருந்து இந்த பகுதியில் வரும்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆனா வெள்ளியும் பொண்ணும் உன்னை தேடி வருமா? வருமியா? அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைன்னு வாயங்கன்னு சொல்லி உண்மையா உணர்ந்துட்டீங்கன்னா அப்பா பாப்பாரு, என்னடா என் பிள்ளைன்றா இப்படி இருக்கான்னு பாப்பாரு. ஆமென். அல்லேலூயா. எந்த உண்மையான தாயும் தான் பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்குமா? யோசிச்சு பாருங்களேன். பெத்த தாய், ஐயோ என் பிள்ளை இப்படி கெட்டு போயிருக்குன்னா ஆஸ்திரியா ஐஸ்வர்யத்தை வித்து கூட என்ன பண்ணுவோம்? பிள்ளைய காப்பாற்றுவோம் நினைக்கிற துடிக்கிறது தான் உண்மையான துடிப்பு. நான் கேட்கிறேன், உங்க பிதாவுக்கு உங்க அப்பாவுக்கு துடிப்பு இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவுவா துடிப்பார். ஆமென். அவர் உங்களுக்கா துடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணு உங்களை தேடி இயேசு பரவாயில்ல சார், இன்னைக்கு சும்மா மாட்டுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில பிறக்கும் பொழுது மாட்டு கொட்டதான். என்ன கொட்டக? ஆனா என்ன வந்துச்சு? அவ இனி மாட்டு கொட்டையை சொல்லக்கூடாது. அவரே பாவம் கஞ்சிக்கலாம அந்த பேச்சை விட்டுறணும். மாட்டு கொட்டையில தங்கத்தை வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற வேணா மாட்டு கொட்டை மாதிரி இருக்கலாம். அதுலயே இல்ல, ஒரு நிமிஷத்தை மாத்திட்டாரு. மாட்டு கொட்டையை மாத்துறது தான் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுவோமா? அந்த மாட்டு கொட்டையில் நாட்டத்தை மாத்தினார். அது கிறிஸ்துமஸ் செய்தி. அது லைட்டா நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து பொன்னை கொண்டு வந்தார். ஏன்? தகுதியை மாத்தணும். அல்லேலூயா. நீ பஞ்சத்துல இருக்கிற, மாட்டு கொட்டையில் இருக்கிற, தரித்திரத்துல இருக்கிற, கடல்ல இருக்கிற, வேதனையில இருக்கிற உன் சூழ்நிலையை மாத்தன்றதுக்காக நான் உனக்குள்ள பிறந்துட்டு சும்மா வேடிக்கை பார்க்கல, எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல என்ன வர வச்சேன்? மாட்டு கொட்டையவே பெத்லகேமே உனக்கு என்ன வர வச்சேன்? பொண்ணை கொண்டு வந்தேன். முதல்ல இந்த லொகேஷன் மாட்டு கொட்டக பாவம் பஞ்சத்தை பண்ணக்கூடாது, உன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் விசுவாசியை கண்டு யாரும் பாவம் சொல்லக்கூடாது.
அல்லேலூயா. ஆமென். அதுக்காக இயேசு வரல. அல்லேலூயா. இயேசு வந்தது நீ மாட்டுக்கொட்டையில இருக்க கூடாது. ஒருவேளை நீ மாட்டுக்கொட்டையில தான் இருப்பனா அதுல தங்கத்தை வச்சு அடக்கி. அல்லேலூயா. தங்கத்தை வச்சு அடக்கி. ஆமென். அப்புறம் நீ யோசிக்க. அல்லேலூயா. இது மாட்டுக்கொட்டையா இருக்கிறதா இல்லையா நீ தீர்மானம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. முதல்ல தங்கத்தை கொடுத்தார். நான் வந்து தரித்திரமான தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நான் கஞ்சிக்கில்லாத தெய்வம் அல்ல. நான் ஒரு ராஜா. ஆமென். யூதருக்கு ராஜா. உடனே அவர் பிறந்த உடனே சாஸ்திரியை வர வச்சுட்டாரு. முதல்ல என்ன கொண்டு வந்தாங்க? அல்லேலூயா. இயேசு பிறந்துட்டாலே எல்லாம் வந்துடும். ஆமென். ரெண்டாவது என்ன வந்துச்சு? என்ன வர்க்கம்? ஏன் தூமம் வந்துச்சு? மாட்டு கொட்டையில ரொம்ப சென்டா இருக்குல்ல, அப்படியே என்ன இருக்கா? நாத்தா. யாரா கொஞ்ச நேரம் இருக்குமா? மாடு ரொம்ப தெரியும். அத மாட்டை வளர்க்குற மாட்டு சாணா நாத்த வருமாறாதா? அதுல மூத்திர நாத்த வருமாறாதா? ராஜா பிறந்தத்துல இருக்குமா? அதெல்லாம் இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நாத்தத்தெல்லாம் மாத்துறது தான் இயேசு வந்தார். நான் பிறந்ததே உன் நாத்தத்தை மாத்தும் பொழுது. ஆமென். இந்த உலகத்தோட நாத்தம் பிடிச்ச கொஞ்சம் மனுஷிய பார்த்திருக்கலாம். உன் வாழ்க்கையில நாத்தங்கள் வந்திருக்கலாம். எல்லா நாத்தத்தையும் மாற்றுவதற்காக தான் வெள்ளை கோலத்தை கொண்டு வந்தேன். ஆமென். தூப வர்க்கத்தை கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அடுத்து என்ன போட்டிருக்கு? வெள்ளை. ஆமென். இந்த வெள்ளை கோலம் வாசனை திரவியங்கள். தூப வர்க்கம் கழுவுறது இல்லையா? தூபம் போட்டு அந்த அந்த வெள்ளை போல என்ன செய்வாங்கன்னா, பிறந்த குழந்தைய உப்பு கல் போட்டு கழுவாங்கல்ல, அது மாதிரி சுத்தமா கழுவி எடுக்கிறதுக்கு அந்த வெள்ளை கோலத்தை கொண்டு வருவாங்க. கெட்டு போக கூடாதுக்காக, கிருமியெல்லாம் செத்து போறதுக்காக. ஆக மொத்தம் கர்த்தர் பெத்லகேமாகிய உங்களுக்குள்ள பிறக்கும் பொழுது அல்லேலூயா வெள்ளை பொண்ணு வரும். ஆமென். கவலைப்படாதீங்க. திருமண காரியங்களை குறித்து, பிள்ளைக்கான காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. எப்படி செய்ய போறோம்னு கவலைப்படாதீங்க. அந்தந்த நேரத்துல உங்களுக்கு அருள் செய்ய போறோம். சொல்லுங்க, அந்தந்த நேரத்துல கர்த்தர் அருள் செய்வார். அல்லேலூயா. காணா ஒரு கல்யாண வீட்டுல கரெக்டா செஞ்சாரா இல்லையா? வெக்கப்படுத்தினாரா? கல்யாண வீட்டை வெக்கப்படுத்தினாரா? ஆண்டவர் இருக்கிற வீட்டுல கல்யாண வாழ்க்கையில குடும்பத்துல வெக்கம் வராது. ஒருவேளை குறைவாதான் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விடிவெளி நட்சத்திரம். ஆமென். எதிர்பாருங்க. உங்க கேரக்டர்ஸ் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. ஆமென். அவங்களுக்காக நான் மாறிக்கிட்டேன்னு சொல்லாதீங்க. ஆமென். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் இருக்கு, அதை விட்டுருவோம். நல்ல குணங்களை பண்ணுவது தப்பு இல்லை. குணாதிசயங்களை நான் எப்பயும் கோவப்படுவேன் பாஸ்டர், கொஞ்சம் நான் மாத்திக்கிட்டேன், அது வேற. நான் எப்பயுமே என் குணம் கெட்ட குணம், கொள்ளாத குணம், என் பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற குணத்தை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? மாத்திக்கிட்டேன். அது வந்து நான் மாறிதான் ஆகணும். அது நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது, இவ்வளவு பிரகாச நட்சத்திரமா இருக்கிற நானு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் மறைந்து கொள்ளலாமா? ஆமென். ஒதுங்கி ஓடலாமா? பிரகாசிக்க வேண்டிய அந்த அந்த லொகேஷனை விட்டு, இடத்தை விட்டு நான் வெளியே வரலாமா? இதுதான் நீ ஏன் உன்னை மறைத்துக் கொள்ற? நீ ஏன் கனி கொடுக்காம போற? நீ ஏன் பிரகாசிக்காம ஓடுற? அல்லேலூயா. தொடர்ந்து பிரகாசி. பக்கத்து கைகள் தொடர்ந்து பிரகாசி. உங்க ஒளி வந்தது. அல்லேலூயா. ஆமென். எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பேசுறீங்க. அல்லேலூயா. 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 ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவங்க அழைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவங்க தெரிந்து கொண்டார். ஹalleluya. கர்த்தர் நல்லவங்க தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி வாயிலை திறந்து ஹalleluya. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன்.
சொல்லுங்க, சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே, அழைத்தது நாம் தானே, நடத்துவேன் இறுதி வரை. சொல்லுங்க, அழைத்தது நாம் தானே, நடத்துவேன் இறுதி வரை. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், வெறுத்து விடவில்லை. சொல்லுங்க, வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் ஒரு நாளும் யாருக்காக மறைக்க மாட்டேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு கொடுங்க தொடங்கி அந்த ஓட்டத்தை, எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, என்னை அழைத்தது நீங்க தான். ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் இந்த உலகத்துல இருக்கிற அடிமையான பாவத்தில் இருந்து உண்மைதான். ஆனா என்னை பிரித்தெடுத்து என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்கி எனக்குன்னு ஒரு ஓட்டத்தை கஷ்டிங்க. ஆண்டவரே, அந்த ஓட்டத்தை விட்டு நான் விலகி போக கூடாதுப்பா. கையை உயர்த்தி அன்னைக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு தீர்மானம் பண்ணி, இனி உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனை விட்டு ஓட மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுவேன். ஆண்டவரே, சொல்லுங்க கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நட்சத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உங்களுடைய விடுதலை நட்சத்திரம். ஆண்டவரே, நான் யாருக்காக என்னுடைய வல்லமை குறைக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் என்னைக்கு பிரகாசிக்காமல் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு நடுராத்திரிகள் வந்தாலும் என்னுடைய வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒருவேளை வழி மாறி இருந்தாலும் மீண்டும் பிரகாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னுடைய தரம் ஒரு நாள் மாறாது. தங்கத்துடைய தரம் ஒரு நாள் மாறாது. தேவப்பிள்ளையே, நீ தங்கமா தான் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளால. ஆண்டவர் உன்னை விலையேறப்பட்ட ரசத்தினால கழுவி ஆசாரியரால் ராஜாக்களால தெரிந்து கொண்டார். நீ விலையேறப்பட்ட அவருடைய சொந்த ஜனம், நீ அவரால் பிறந்த ஜனம். தேவன் உன்னை பெற்றெடுத்திருக்கிறார். உன்னை ஜனிப்பித்த கண்மலை அவரே. ஒரு நாள் மனுஷனுக்காக மறைந்து கொள்ளாத, மனுஷனுக்காக மறைந்து கொள்ளாத. இன்னைக்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. இல்லப்பா, நான் இன்னும் பிரகாசிப்பேன். சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொண்டே இருப்பேன்.